முதலமைச்சர் ஜெயலலிதா காய்ச்சல் காரணமாக நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவள் உடல்நிலை சீராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். பாஸ்கர், சொல்லுங்க, தற்பொழுது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று 10:45 மணிக்கு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனையில் சாதாரண காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு மருத்துவனுடைய தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார். மருத்துவர்களுடைய தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் எப்போது இல்லம் திரும்புவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்தபோதும் பிற்பகலுக்குள் அவர் வீடு திரும்புவார் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாதாரண காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு மருத்துவனுடைய தொடர் கண்காணிப்பு வேண்டும் என்று அவருடைய மருத்துவமனையுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சருக்கு தொடர்ந்து ஏற்கனவே சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது மருத்துவனுடைய தொடர் கண்காணிப்பில் தமிழக முதலமைச்சர் இருக்கிறார். அவருக்கு உடல் நலத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது மருத்துவமனையுடைய தகவலாக இருக்கிறது. தொடர் கண்காணிப்பில் மட்டுமே தமிழக முதலமைச்சர் இருப்பதால் அவர் விரைவில் இல்லம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாஸ்கர், சொல்லுங்க, முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இரவு 10:45க்கு அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார்னு சொன்னீங்க. மருத்துவர்கள் என்ன சொன்னாங்க? தற்பொழுது அவருடைய உடல்நிலை எவ்வாறு உள்ளது? அதை பற்றி கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மருத்துவமனை செய்திக்குறிப்பு ஒன்று இரவை வெளியிட்டது. அந்த செய்திக்குறிப்பில் தமிழக முதலமைச்சருக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த காய்ச்சலுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் தற்போது அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் இருந்தபோதும் அவர் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தியை தெரிந்தவுடன் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே நேற்று இரவு முதலே மருத்துவமனைக்கு வருகை தந்து அவர்கள் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் வந்திருக்கின்றனர். அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சியுடைய கவுன்சிலர்கள், முக்கிய கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரும் தமிழக முதலமைச்சர் எப்போது வீடு திரும்புவார், அவர் உடல்நிலை சீராக உள்ளது என்ற செய்தியை தெரிந்தும் அவர் உடல்நிலை குறித்து செய்திகளை கேட்டறிந்து அவர் வீடு எப்போது திரும்புவார் என்ற செய்திக்காக காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. அவர் உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, சாதாரண காய்ச்சல். அதற்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது உடல்நிலை சீராக இருக்கிறது. இல்லம் திரும்பக்கூடிய செய்தி இன்னும் சில மணி நேரங்களில் வெளியாகும் என்று மருத்துவருடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களுடைய காலையில் அவர்களை சோதித்து பார்க்கும் போதும் உடல்நிலை சீராக இருக்கிறது, எந்த விதமான பாதிப்பும் இல்லைங்கிறது மருத்துவர்களுடைய தகவலாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பிற்பகலுக்குள் அவர் வீடு திரும்புவார் என்று மருத்துவருடைய தகவலாக இருக்கிறது. நாமும் எதிர்பார்க்கின்றோம் அவர் பிற்பகலுக்குள் இல்லம் திரும்புவார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மருத்துவமனை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எவ்விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் காவல்துறை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து காவலர்களும் எந்த விதமான இடையூறும் பொதுமக்களுக்கும் நோயாளிகளுக்கும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள் உள்ளிட்ட கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அப்போலோ மருத்துவமனைக்கு முன்பு காத்திருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. பாஸ்கர், நேற்று இரவு அப்போலோ மருத்துவமனையில் அவங்களது முதல் அறிக்கையில் காய்ச்சல் காரணமாக முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டார்னு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. தற்பொழுது மருத்துவமனையிலிருந்து ஏதாவது அறிக்கை எதிர்பார்க்கலாமா? அதை பற்றி சொல்லுங்க. காலையில் மருத்துவர்கள் அவரை சோதித்து பார்க்கும்போது அவர் உடல்நிலை சீராக இருக்கிறது, எவ்வித பாதிப்பும் இல்லை. இருந்தபோதும் மருத்துவருடைய தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருந்தபோதும் அதிகாரப்பூர்வமான எந்த விதமான செய்திக்குறிப்பும் வெளியிடப்படவில்லை. பிற்பகலுக்குள் அவர் வீடு திரும்புவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொடர் கண்காணிப்பு அவசியம் என்கிறது நேற்று இரவு வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பு. அதன் அடிப்படையில் உடல் சீராக இருந்தாலும் தொடர் கண்காணிப்புங்கிறது மருத்துவருடைய கண்காணிப்பு அவசியம்ங்கிறது செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்க்கும்போது பிற்பகலுக்குள் அவர் இல்லம் திரும்பக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மருத்துவக் குழுவின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏராளமானோர் காத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் அவர் விரைவில் இல்லம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி பாஸ்கர்.